வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மினி கோவா அப்படின்ற ஒரு கொய்யா வெரைட்டி தான். இது நாங்கள் கேடி அம்மு நர்சரி அப்படின்னு தருமபுரியிலேருந்து ஒரு நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தோம். இந்த பிளான்ட்டை நாங்கள் நட்டு வச்சு ஒரு 2 வாரம் ஆகுது. பாருங்கள், அதுக்குள்ளாரவே க்ரோத் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி தான் அதோடய காய் வந்து கொத்து கொத்தாக இருக்கும். இந்த பிளான்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட் கோவா அப்படின்றது அதோடைய லீவ்ஸும் சரி ஃப்ரூட்டும் சரி பீட்ரூட் கலர்லேயே இருக்கும். பாருங்கள், இந்த பாட்டம் லீவ்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டார்க்கிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து நல்லாவே வந்து துளிர் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பிளான்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்துட்டு வளரவும் தொடங்கிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது பிளான்ட்டு. இதோடய ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவுட்டர் சைடில் நல்லா டார்க்கு ஒரு மாதிரி மெரூனிஷ் கலர்லேயும், இன்னர் சைடில் நல்லா ரெட்டிஷாகவும் நல்லாவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து L49 அப்படின்ற ஒரு கோவா வெரைட்டி தான். இதோடைய ஃப்ரூட்டுமே நல்லா வந்து பெருசு பெருசாக காய்க்கும். நல்லா ஒயிட் கலரில் பல்ப் இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதுவும் பாருங்கள் நல்லாவே வந்து துளிரெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து கிராஃப்டட் வெரைட்டி அப்படின்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஃப்ரூட்டு இப்படி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு நாவல் ஃப்ரூட்டு, கிராஃப்டட் நாவல் ஃப்ரூட்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்கான பிளான்ட்டு தான் இது இப்போ நீங்கள் பார்க்குறது. இது இன்னும் க்ரோத் ஸ்டார்ட் ஆகலை, பட் வந்து பிளான்ட் ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே வளர்ந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது இந்த நாவல் ஃப்ரூட்டு. அதனால தான் நாங்கள் இதை வாங்கி வச்சுருக்கோம். இதுவுமே அவங்க வந்து 6 மந்த்லேயே காய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இது நாங்கள் நட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் க்ரோத் ஸ்டார்ட் ஆகலை. பார்க்கலாம் அது எவ்வளோ சீக்கிரம் காய்க்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு இமாம் பசந்த் மேங்கோ ட்ரீ. இதுவுமே நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு 5 ஃபீட் ஹைட்டுக்கு அவங்க அனுப்பியிருந்தாங்க. பாருங்கள், நான் வந்து ஸ்டெம்ஸ் எல்லாமே கொடுத்து அதை கட்டி வச்சுருக்கோம். நாங்கள் ஸ்டிக்ஸ் கொடுத்து கட்டி வச்சுருக்குறோம். இது பாருங்கள் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. பட் இதுவும் இன்னும் க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கலை. லீவ்ஸ் எதுவும் கொட்டலை. அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவங்க அனுப்பி வைக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே காய்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கிராஃப்டட் வெரைட்டி அப்படின்றதுனால ஒரு 1 இயர் மேக்ஸிமம் 2 இயர்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு இது வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஃப்ரூட் இப்படி தான் இருக்கும். இமாம் பசந்த் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? இப்போ பார்க்குறது ஒரு சிறிய நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின் சி ரொம்பவே இதில் அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் சி வேணும் அப்படின்றவங்க இதை வந்து நிறையவே சாப்பிடலாம். ப்ளஸ் வந்து இது வந்து பிக்கிள்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கிராமத்துலலாம் போயிட்டீங்க அப்படின்னாக்கா சின்ன நெல்லிக்காய்னு சொல்லிட்டு எல்லா வீட்டு வாசல்லையுமே வச்சுருப்பாங்க. பிக்கிள்ஸும் நல்லா பண்ணுவாங்க. ரொம்பவே வந்து டேஸ்டியாக நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான், இதுதான் மெயின் ஸ்டோரியே. இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டே என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வந்து ஆம்லா பிளான்ட்டு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, சமீபமாக நடந்த இந்த பெஞ்சல் சைக்ளோனில் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் வளர்ந்து வந்த ஒரு பெரிய ஆம்லா ட்ரீ ஒன்று இருந்தது. இந்த சைக்ளோனில் அடித்த காற்றுல மரத்தை அடியோடு இந்த காற்று முறிச்சு போட்டு போயிடுச்சு. அது முறிஞ்சு விழும்போது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற நல்ல ஒரு பெரிய லெமன் ட்ரீ, நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு லெமன் ட்ரீ, அதையும் முறிச்சு போட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தானாகவே ஒரு அத்தி கன்று வளர்ந்தது எங்கள் வீட்டில். அதை நாங்கள் ஓகே அப்படின்னு நாங்கள் விட்டு வச்சுருந்தோம். அது நல்லா வளர்ந்து இன்னும் ஒரு 1 இயர் ஆனால் காய் தர அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தது. அதையும் இந்த நெல்லிக்காய் மரம் விழுந்து முறிச்சு போட்டுருச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த நெல்லி மரம் விழுந்ததுனால நிறைய சேதம் எங்கள் வீட்டில். ஸோ அதனால தான் உடனே நாங்கள் எடுத்து ஒரு 2 நெல்லிக்காய் பிளான்ட் வாங்கி நாங்கள் நடணும். அதாவது ஆம்லா பிளான்ட் வந்து வாங்கி நடணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கும் பொழுது எங்களுக்கு கேடி அம்மு அப்படின்ற அந்த ஒரு நர்சரி நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்தோம். அப்போ தான் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டு எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் வழியாக நாங்கள் வாங்கியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த மரம் தான் அந்த முறிஞ்சு விழுந்த அந்த பெரிய ஆம்லா ட்ரீ. ஓகேங்களா? நோ இஷ்யூ. பட் அந்த 10 வருஷமாக இருந்தாலும் அது காய்க்கலை அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்தோம். இது என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்க அப்படின்னா, மரம் முறிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் க்ளீன் பண்ணும்போது தான் பார்க்குறோம், அதில் நிறைய குட்டி 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 ஆம்லாஸ் வந்து வச்சுருந்தது. அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாகவே இருந்தது. ஸோ நோ ப்ராப்ளம். இயற்கையிலேருந்து யாருமே தப்ப முடியாது. ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கு பதிலாக நாங்கள் புதுசாக வந்து செடி வாங்கி வச்சுட்டோம். செடியும் எங்களுக்கு வந்துட்டு ஃப்ளார் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாகவே காய் கொடுக்கும்.